குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம பெரியவங்க மாஸ்க் அது ப்ரிகாஷனா நம்ம நடந்துப்போம். குழந்தைங்க அது கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அது பிராக்டிஸ்ல இல்ல. சுகாதாரத்துறை சொல்றாருங்க முகக்கவசம் அணியணும்னு. இப்போ பள்ளி குழந்தைங்க முகக்கவசம் இல்லாம பள்ளிக்கு வந்தா அவங்க கூட்டம் கூடுற இடம் தானே. அப்படி இருக்கும்போது அது வீரம் இல்லாத கொரோனான்னு சொல்றாங்க. சப்போஸ் இப்போ அதிகமா பள்ளி திறக்கும் போது அதிகமா பாதிச்சா நாட்டுக்கு தானே நஷ்டம். ஏன்னா எல்லாமே சின்ன குழந்தைங்க, பெரியவங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்கன்றதுனால 1 மந்த் கொஞ்சம் டிலே பண்ணி ஸ்கூல் திறந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்கூல் மாணவர்கள்லாம் ஒரு இடத்துல எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அந்த பசங்களுக்கு தகுந்த மாஸ்க்கு, அதோடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் சிறப்பாக செய்யணும்ட்டு கவர்மெண்ட் இது மூலிமா தெரிவித்துள்ளது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இந்தியாவில் வேகமாக பரவி வரக்கூடிய கொரோனா சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த கொரோனா பரவிடுமோ, இதனால் பாதிப்பு வருமோன்னு அச்சம் இருக்குது. ஸோ பல்வேறு பேரண்ட்ஸுமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சில பேரண்ட்லாம் குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்குது, ஸோ 1 மாதம் கழிச்சு கூட ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணலாம்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேரண்ட் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கிறதுனால மட்டும் கொரோனா பரவாது, பல்வேறு இடங்களில் கூட்டமாக தான் இருக்குது, ஸோ எல்லாமே பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சில பேரண்ட் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா டே பை டே பார்த்திங்கன்னா கொரோனா அதிகரிக்கிறதுனால அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதற்றம் இருக்குது. ஆனால் WHO முன்னாள் சீனியர் சயின்டிஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வேகமாக பரவி வருது, அது உண்மை தான். ஆனால் இருந்தாலும் அதோடைய பாதிப்பு குறைவாக தான் இருக்கும், யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம ரெகுலராக ஹேண்ட் வாஷிங் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போட்டுட்டு சரியான இடைவெளியை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி தும்மும் போதும் இருமும் போதும் ஒரு பாதுகாப்பான முறையில் வழிமுறைகளை கடைபிடித்தால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ ஸ்கூல்லாம் லீவ் விட தேவையில்லைன்னு அவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது அல்லாமல் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2 பேருமே இன்றைக்கி அப்டேட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்னும் விதிக்கலை. கொரோனா சூழ்நிலையை பொறுத்து தான் அதற்கான வழிமுறைகள் வகுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஸோ இந்தியாவில் வேகமாக கொரோனா பரவி வருது. ஒரு 10க்கும் மேற்பட்டவர் உயிர் இழந்திருக்காங்க. ஆனால் இதனுடைய வேகம் வீரியம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம சரியான வழிமுறைகளை பின்பற்றினால் இதிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சீனியர் சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஸ்கூல் இன்றைக்கி தான் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஸ்கூல் ரன் ஆகட்டும். அடுத்தடுத்து கொரோனாவுடைய பாதிப்பை பொறுத்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பிக்கும். ஸோ அதனால் எல்லாம் யாரும் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்படாதீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கொரோனா பரவல் குறித்து பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது பார்க்கலாம். எல்லாமே சின்ன குழந்தைங்க, பெரியவங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்கன்றதுனால 1 மந்த் கொஞ்சம் டிலே பண்ணி ஸ்கூல் திறந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3700 கடந்துள்ளது. மொத்த பாதிப்பில் கேரளாவில் மட்டும் 1400 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 485 பேரும், டெல்லியில் 436 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் 64 பேரும், மகாராஷ்டிராவில் 18 பேரும், டெல்லியில் 61 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கேரளா மற்றும் கர்நாடகாவில் தலா ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. இந்த விஷயங்கள்ல விலகி இருப்பாங்க. காய்ச்சலோ தும்மலோ இருமலோ மற்ற எது வந்தாலும் விலகி இருப்பாங்க. மாஸ்க் போட்டிருப்பாங்க. மாஸ்க் யூஸ் பண்ணணும், முகக்கவசம் ரொம்ப அவசியம். அது வலியுறுத்தணும். கொஞ்சம் மெயினாக கைகள் வருது, யாரையும் தொற்றாமல் இது பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்க எப்படி இருக்கணும், என்னென்ன கடைபிடிக்கணும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னாலே அதுவே போதும். அதவே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே போதும். அது போதும். முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணும்னா, முன்னாடி குழந்தைங்களுடைய ஒவ்வொரு கிராமமாக போய் குழந்தைங்களுக்கு வீடுகள்லாம் எல்லாம் என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சிருக்கணும் போகணும். அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸ்கூல் தள்ளி போடுறதுனால நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாதுங்களா? எல்லா இடத்துலையும் பரவுதுங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ க்ளோஸ் பண்ண முடியுங்களா? ஸ்கூல்ன்றது மட்டும் கொரோனா பரவத்துக்கான ஒரு ரீசன் நம்ம எடுத்துக்க முடியாது. நாட்டில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸால் லேசான பாதிப்புகள் மட்டுமே ஏற்படும் என்றும், குழந்தைகளை பெரிய அளவில் பாதிக்காது என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். டேட்டா என்ன காமிக்குதுன்னா, இப்போ கண்டிப்பா கோவிட் அதிகமா பரவிட்டு இருக்கு.
ஐசிஎம்ஆர் மூலமா ஒரு சர்வேலன்ஸ் நாட்டுல பண்றாங்க. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நிமோனியா இருக்கிறவங்களுக்கு அவங்க சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசத்துல பார்த்தோம்னா அதுல அதிகமா வந்து மற்ற வைரஸஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ், அந்த வைரஸஸ் எல்லாமே பரவிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4 வாரமா கோவிட், அதாவது SARS-CoV-2 கிருமி தான் அதிகமா பரவிட்டு இருக்கு. அதிகமா இப்ப கேசஸ் வந்து லேசான மைல்டு கேசஸ் தான் இருக்கு. கடுமையான எஃபெக்டோ, சிவியர் டிசீஸோ அந்த மாதிரி ரொம்ப இது வரைக்கும் இந்த ஸ்பைக்ல தெரியல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ இம்யூனிட்டி இருக்கு. ஏன்னா 5 வருஷமா இந்த கோவிட் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த தடுப்பூசி போட்டதுனாலையும் நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலையும் 2 காரணத்தினாலையும் இப்போ ஓரளவுக்கு இம்யூனிட்டி, நல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இருக்குது. 2வது வந்து கோவிட் வந்து குழந்தைகளை ரொம்ப பாதிக்காது. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் லேசான ஒரு சளி, இரும்பல், காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டு 2 நாள்ல போயிடுற காய்ச்சல் தான். அதனால அதுக்கு ஸ்கூல் திறக்காம இருக்கிறதுக்கு வந்து there is no reason. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸ்கூல் தாராளமா திறக்கலாம். இருமல் சளி இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு வரணும் ஸ்கூலுக்கோ ஆபீஸுக்கோ. இருமல் சளி, தும்பல் வரும்போது மூக்கையும் வாயும் மூடிக்கணும், அப்படியே இரும்பக்கூடாது. அதே மாதிரி இங்க துப்பக்கூடாது. இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்ம எப்பவுமே அதை ஃபாலோ பண்றது ஒரு நல்ல பழக்கம் தான். இட் இஸ் அ குட் ஹைஜீனிக் பிராக்டிசஸ். இட் வில் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ்.